Hi friends, நம்ம இப்போ example 7.18 பார்க்க போறோம். For the cylinders A and B, figure கொடுத்திருக்காங்க. Find out the cylinder whose volume is greater கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து verify whether the cylinder with greater volume has greater total surface area கேட்டிருக்காங்க. Third one வந்து find the ratio of the volumes of the cylinders A and B கேட்டிருக்காங்க. So Aங்கிற ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டர் ஏ, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ பி. ஓகே, சிலிண்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் A1 பண்ண போகிறோம். ஏக்கு வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னமா, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இதில் வந்து ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர், அதாவது டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 7/2. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் எழுதுகிறேன். ஸோ 22/7, ரேடியஸ் வந்து 7/2 இன்ட்டு 7/2, ஹைட் வந்து 21. ஸோ நம்ம இப்போ கட் பண்ணலாம். இந்த 2 கட் பண்ணோன்னா நமக்கு இங்கே 11, 7. ஸோ 11 7s are 77. 77 21 கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 7 7 14க்கு 4 14 15. ஸோ 7 1 6 1. ஸோ 1617 2 கொண்டு டிவைட் பண்ண போகிறோம். 2 கொண்டு டிவைட் பண்ணால் 16 1 0 16 பேலன்ஸ் 1 0 போடுறதுனால இங்கே ஒரு பாயிண்ட் 5 2s are 10. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து 808.5 சென்டிமீட்டர் கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ கண்டுபிடிச்சிருப்போம். இனி நம்ம கண்டுபிடிக்க போகிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி, அதுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இதுக்கு வந்து ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, 21 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்ன வரும், 21/7 வரும். ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 7. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போகிறோம். 22/7 இன்ட்டு ரேடியஸுடைய வேல்யூ 21/7 இன்ட்டு 21/2/21/2 இன்ட்டு ஹைட் வந்து நமக்கு 7. ஸோ கட் பண்ணிங்கன்னா 21 இன்ட்டு 21 நமக்கு என்ன வந்திருக்குமா, 21 இன்ட்டு 21 வந்து 441. மல்டிப்ளை பண்ணால் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 441 வரும். அந்த 441 நான் அவன் கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 144 ஸோ ஆன்சர் இஸ் 1584. 4851 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2425.5 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு ஃபஸ்ட்டு இது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த சிலிண்டர் ஹூஸ் வால்யூம் இஸ் கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வால்யூமுடைய வேல்யூ வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏயுடைய வேல்யூ 808.5 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பி உடைய வேல்யூ 2425.5 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதில் எது கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா பி தான் நமக்கு கிரேட்டர். ஸோ நம்ம எடுத்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் greater than volume of cylinder A. இப்போ நம்ம இனி செகண்ட் பார்ட் பண்ண போகிறோம். வெரிஃபை வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிலிண்டர் ஏயுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏ. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சிலிண்டருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 2 π r h + r. ஸோ நமக்கு ஆல்ரெடி
வேல்யூஸ் எல்லாம் தெரியும். 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ வந்து 22/7, ஆருடைய வேல்யூ வந்து 7/2, ஏயுடைய சிலிண்டருடைய ஏயுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஹச் நமக்கு வந்து 21ன்னு தெரியும். ஆருடைய வேல்யூ இந்த 7/2 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3.5. சரிங்களா? இந்த 7 கட் பண்ணலாம். 1:2, 1:2, 11. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 22 இன்ட்டு 21 + 3.5. இதை எப்படி ஆட் பண்ணணும்னு பாருங்கள். 21 அப்புறம் இந்த 3.5. ஸோ இது இந்த 0.0 போட்டுக்கலாம். 5.42. ஸோ 24.5. நம்ம வந்து 22வையும் 24.5வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 539 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏயுடைய வேல்யூ இது. இப்போ பி உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் B equal to same formula 2πr h plus r. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா வேல்யூ தெரியும். 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7. இதில் ஆருடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டயமீட்டர் 21 கொடுத்துருக்காங்க. அப்போது ரேடியஸ் வந்து 21/2. ஓகே, ஹச்சுடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7. ஸோ இந்த 21/2வை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா, கட் பண்ணிங்கன்னா 10.5 வரும். ஓகே, இப்போது 2வும் 2வும் கட் பண்ணலாம். 177, 3 7s are 21. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 66 இன்ட்டு 17.5. ஸோ 17.5வை 66 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வெரிஃபைட். Cylinder B with a greater volume has a greater surface. Area. இனி நம்ம third one find பண்ண போகிறோம். second one find பண்ணியாச்சு. இப்போ third one பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் த சிலிண்டர் ஏ அண்ட் பி. அதாவது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஏ அண்ட் பிக்கு ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ ரேஷியோக்கு ரேஷியோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 808.5 சென்டிமீட்டர் கியூப். அதுன்னு நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் 2425.5. ஸோ இங்கே பாருங்கள் 808.5 இது வந்து 2425.5. ஒரு டிஜிட் நமக்கு தள்ளி பாயிண்ட் இருக்கனால இந்த பாயிண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக 10 கொண்டு கீழேயும் மேலேயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிடுறேன். ஓகே, அப்போது 8085/24255. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து 5 டேபிள் கொடுக்குறேன். 5 டேபிள் கொடுத்தோன்னா நமக்கு 1 5 is 5, 6 5s are 30, 1 5 is 5, 7 5s are 35. So 4 5s are 20, 8 5s are 40, 5 5s are 25, 1 5 is 5. 3 table கொடுக்குறேன். 3 5s are 15. Sorry, 3 table 5 3s are 15, 5 3s are 15, 3 3s are 9, 7 3. Okay, 1 3 is 3, 6 3s are 18, 1 3 is 3, 7 3s are. ஸோ இதை நம்ம வந்து ஒரே டேபிள் கொடுத்துடலாம். இதை 1 டேபிள் கொடுத்தோன்னா இது 3 டேபிளில் கட் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் 1/3. ஸோ ரேஷியோ ஆஃப் த, அதாவது ரேஷியோ கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஏ வந்து நமக்கு என்ன 1, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பி வந்து என்ன 3. ஸோ இந்த ரேஷியோ ஃபார்மில் எழுதணும்னா த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஏ அண்ட் பி, the volume of cylinders A and B ரேஷியோவில் எழுதுகிறேன் 1:3. that's all. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 7.19 பார்க்க போகிறோம்.
The volume of a solid right circular cone is 11088 centimeter cube கொடுத்திருக்காங்க. If its height is 24 centimeter, then find the radius of the cone கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட் எவ்வளோ கொடுத்திருக்காங்கம்மா? ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? The volume of the cone. ஓகே, the volume of a solid right circular cone வந்து 11088 centimeter cube கொடுத்திருக்காங்க. ஸோ volume of cone 88 centimeter cube. So volume of cone உடைய formula 1/3 pi r square h is equal to 11088 கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the radius கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு r நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 1/3 இன்ட்டு பையுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு r square இன்ட்டு ஹைட்டுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குறாங்க 24 equal to 11088. ஓகே, இப்போ 1 3 is 3, 8 3s are 24. இப்போ 22வையும் 8ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 176/7 r square equal to 11088. ஸோ நமக்கு வந்து இப்போது r square நமக்கு தெரியாது. r square வச்சுக்கோங்க. 11088 இன்ட்டு 7 நமக்கு மேலே போகுது, கீழே 176. இப்போ நான் ஃபஸ்ட்டு 11 டேபிள் கொடுக்குறேன். 111 is 11, பேலன்ஸ் 6, 6 11s are 66. 111 is 11, இந்த 0 போகாது, 8க்கு போகாது. ஸோ 8 11s are 88. இப்போ 8 டேபிள் கொடுக்குறேன். 1 8 is 8, 2 8s are 16. ஸோ 1 8 is 8, balance 2 இங்கே 20 வரும். 2 8s are 16, balance 4 வரும் 48. 6 8s are 48. இப்போ 2 டேபிள் கொடுக்குறேன். 1 2 is 2, 6 2s are 12, 3 2s are 6. 63ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 441. ஸோ r ஸ்கொயர் உடைய வேல்யூ 441. ஓகே, r ஸ்கொயர் ஆர்க்கு வேல்யூ அப்போ ரூட் ஆஃப் 441 அப்படின்னா என்ன வரும்னா நமக்கு 21 சென்டிமீட்டர். ஸோ ஃபைண்ட் த ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோமா? 21 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 7.20 பார்க்க போகிறோம். The ratio of the volumes of the two cones is 2:3 கொடுத்துருக்காங்க. Find the ratio of their radii if the height of second cone is double the height of the first ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் ஆஃப் த கோனுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன் ஃபஸ்ட்டுடைய வேல்யூ வந்து 2, வால்யூம் ஆஃப் த கோன் செகண்டுடைய வேல்யூ வந்து 3. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடி. இப்போது ரேடியஸை வந்து ரேஷியோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஹைட் ஆஃப் செகண்ட் கோனுடைய ஹைட் வந்து என்ன இருக்குன்னா டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு. அப்போ பாருங்கள், ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் த செகண்ட் வந்து டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2h1ன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் வந்து ரேஷியோ R1ம் R2வும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கிவன் கொடுத்துருக்கிறது வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறோம் வால்யூம் ஆஃப் கோன் 1 equal to 2 divided by volume of cone 2 வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வால்யூம் ஆஃப் த கோனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன? 1/3 pi r square h. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் 1னால நான் R1 H1ன்னு எழுதுகிறேன். ஓகே, 2னா 1/3 pi r2 square H2ன்னு எழுதுகிறேன். ஸோ 2/3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1/3 கட் ஆயிரும், பை கட் ஆயிரும். ஸோ R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் இன்ட்டு H1 பை இந்த H2க்கு நமக்கு அங்கே வேல்யூ என்னமா இருக்குது? 2H1 ஈக்குவல் டு 2/3. ஸோ இதில் இந்த H1 நமக்கு கட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு இங்கே இருக்கிற அந்த 1/2 வந்து இங்கே ரெசிப்ரோக்கலாக மாறுது 2/1. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
4/3. ஸோ இப்போ R1 வந்து என்ன வரும்? R1னா √4, R2னா √3. ஓகே, ஸ்கொயர் ரிமூவ் பண்ணும். ஸோ R1/R2 is equal to √4/√3. ஸோ √4லேருந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் -2 வரும். ரேடியஸில் மைனஸ் நம்ம எழுதக்கூடாது. ஸோ அதனால் ப்ளஸ் வேல்யூ எழுதுகிறேன் 2√3. ஸோ இப்போ நம்ம ரேஷியோவில் எழுதியிருக்கோம். ஸோ ரேஷியோவில் எழுதுனா R1:R2 is equal to 2:√3. ஸோ ரேடியஸ் வந்து 2, R1 கூட R1 வந்து 2, R2 வந்து 3. தட்ஸ் ஆல்.